எங்களால் ஒன்றும் இந்த ஊரில் வருமானம் கிடையாது, வேற நல்ல வாய்ப்பு கிடையாது, எங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடையாது, சவர்த்தனை கிடையாது. அந்த காலத்தில் சிட்டிசன் பணம் எடுத்தாங்க, அதாவது சிட்டிசன் இருக்குன்னு அது சொன்னாங்க. இந்த சின்னக்காரங்க கூட இல்லைன்னே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை வரைக்குமே சுடுகாடு சத்த ஒரு 2 கிலோமீட்டர் சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் அதுக்கு 10,000 நாங்கள் செலவு பண்ணி காடு வெட்டி இருக்கிறோம். அதை எங்களுக்கு இது ரோடு வசதி இல்லை, சாலை வசதி இல்லை, குடிக்கிற தண்ணி கூட கடகடன்னு விட்டா அதுவும் சொன்னாக்க தேவனை பார்க்குறோம் ராவனை பார்க்குறாங்க வந்து எங்கள் ரோட்டை வந்து கிட்டத்தட்ட 40 வருஷமாக ஒரு செம்பராப்பை கூட போகல எங்கள் தெருவுக்கு. ஆனால் அந்த தண்ணி வந்து வண்டல் இருக்கிறதால கிட்னி ஃபால்ட் ஆகும் நிலமை கண்டிப்பாக இருக்குது. புள்ளிய பள்ளிக்கூடம் போக மாட்டேங்குதுவோ, வேலைக்கும் போக மாட்டேங்குதுவோ, உலக சேரு கார் வண்டி இல்லாத அன்னிட்டு பொண்ணுக்கு மாப்பிள்ளை கொடுக்க மாட்டாங்க, மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஐயா வணக்கம். கீழத்திருக்கழிப்பாளை சின்னகரமட்டிலேருந்து பேசுகிறேன். எங்களுக்கு தண்ணி வசதி கிடையாது, ரோடு வசதி கிடையாது, பஸ் வசதி கிடையாது. நாங்கள் இந்த கிராமத்தில் ரொம்ப கற்பழிஞ்ச குடும்பம் பண்ணுறோம். சாக்கடை தண்ணியை குடிக்கிறோம். எங்களுக்கு சுத்தமான கொள்ளிடத்து தண்ணி எங்களுக்கு வேணும். இல்லைன்னா நாங்கள் எல்லாம் ஒருத்தராக கஷ்டப்பட்டு தான் சாகணும். அது உங்களெல்லாம் பாதிக்கும். எங்களுக்கு நல்ல வசதியை தேடி கொடுங்க. எங்களால் ஒன்றும் இந்த ஊரில் வருமானம் கிடையாது, வேற நல்ல வாய்ப்பு கிடையாது, எங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடையாது, சவர்த்தனை கிடையாது, நல்ல சம்பார்த்தனை கிடையாது. நாங்கள் கஷ்டப்பட்ட கிராமத்தில் இருந்து கற்பழிஞ்ச குடும்பம் பண்ணுறோம். எங்களுக்கு நல்ல வசதியை தேடி கொடுங்க. சின்னக்காரமோடுங்கிற கிராமமே இல்லாத மாதிரி நாங்கள் இளந்திரமோட்லேருந்து இங்கே போய் தண்ணி கொண்டு வர வேண்டியது. தண்ணி இல்லாத டைமில் ரோடும் வசதி செஞ்சு கொடுக்க மாட்டுறாங்க. அதே மாதிரி பெரிய காரமோட்டில் சந்து பொந்து ஃபுல்லாக சிமெண்ட் சாலை போடுறாங்க. சின்னக்காரமோடு இங்கே வந்து உங்களுக்கு பண்டே கிடையாது, பிரசிடண்ட் வந்து பெரிய காரமோடு. அதே மாதிரி இது கிளர்க்கை கேட்டாலும் என்ன சொல்கிறாங்க, வீரங்குளத்துக்கு பண்டு இருக்குது, சின்னக்காரமோட்டுக்கு பண்டு இருக்குது, பெரிய காரமோட்டுக்கு மட்டும் பண்டு இல்லைங்கிறாங்க. நாங்கள் வந்து அங்கே சுடுகாட்டுக்கு போக பாதையே கிடையாது. அந்த பாதை சரி பண்ணி கொடுங்க. அன்றைக்கி ஒருத்தவங்க செத்துட்டாங்க, எங்கள் மாமாங்கிறவங்க பஞ்சநாதங்கிறவங்க செத்துட்டாங்க. சுடுகாடு ஒரு 2 கிலோமீட்டர் சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் அதுக்கு 10,000 நாங்கள் செலவு பண்ணி காடு வெட்டி இருக்கிறோம். அது சரி பண்ணி தர மாட்டுறாங்க. அதை திரும்பி அதே மாதிரி இந்த லைனு தண்ணி வருது, இந்த லைனு தண்ணி வந்தாக்கா அந்த தண்ணியை பார்த்தாக்கா தண்ணி வந்து அதுக்கு முன்னாடி சித்தலாப்படியிலேருந்து வந்தது, வசப்பத்துலேருந்து தண்ணி. அந்த தண்ணியாவது நல்லா இருந்தது. இப்போ இந்த தண்ணி என்னன்னாக்கா இதில் குமாரமங்கலத்துலேருந்து தண்ணி வருதுன்னாங்க. அந்த பால்மான் ஓடுதுல, அந்த பால்மானுக்கு பக்கத்தில் கட்டியிருக்காங்க அந்த சாக்கடையை. அது என்னன்னாங்க, நாங்கள் தண்ணி பிடிச்சி வைக்கிற தண்ணி இருக்குன்னு வச்சுக்க, அந்த தண்ணி சொம்பால் மொண்டாக்கா அந்த தண்ணி என்னன்னாக்கா அப்படியே அந்த சாம்பை மாதிரி அப்படியே அடியில் படிஞ்சிருது அந்த தண்ணி. அதை நாங்கள் தான் மொண்டு குடிக்கிறோம். இப்போ இங்கேயே ஒரு 4-5 பேருக்கு பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறாங்க. போய் பாருங்கள். ஒருத்தவங்களை வந்து இன்றைக்கி வந்து ஓபிக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. அஸ்வினிங்கிறவங்கள ஓபிக்கு வர சொல்லிட்டாங்க. வயிறு வலின்ட்டு இன்றைக்கி ஓபியில் சேர்க்குறாங்க அவங்கள. அதை மாதிரி எங்கள் ஊருக்கு கொண்டு வந்துருக்குறாங்க. அந்த காலத்தில் சிட்டிசன் பணம் எடுத்தாங்க, அதாவது சிட்டிசன் இருக்குன்னு அது சொன்னாங்க. இந்த சின்னக்காரங்க கூட இல்லைன்னே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை வரைக்குமே அதே மாதிரி வீடியோவும் எடுத்துக்கிட்டு அந்த செஞ்சு தரேங்கிறாங்க. எங்கள் ஊருக்கு செஞ்சு தர மாட்டாங்க. அங்கேருந்து நாங்கள் வந்து 10 பேர் இங்கே தண்ணி பிடிக்க வரோம். அந்த லைனை போட்டு கொடுனா கிளர்க்கு என்ன சொல்லுது, என்கிட்ட பண்டு இல்லைங்குது. பிரசிடண்ட்டை கேட்டால் என்கிட்ட பண்டு இல்லைங்கிறாங்க. அப்போ அந்த பண்டு யாருக்கிட்ட தான் இருக்குது, அதாவது அவங்க சொல்லணும்ல. அதே மாதிரி கவுன்சிலரும் வராங்க, அந்த ஓட்டு எலெக்ஷன் டைமில் மட்டும்தான் வந்து பார்க்குறாங்க, பாக்கி டைமில் பார்க்க வர மாட்டுறாங்க. அதே மாதிரி அந்த ஓட்டு கேட்க மட்டும்தான் ஒரு 4-5 வண்டி வருது. மற்ற டைமில் இந்த ஊரை என்னன்னே கண்டுக்கவும் மாட்டேங்கிறாங்க. இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. இதை சத்தம் வந்து நீங்கள் இப்போ எம்எல்ஏட்டையும் சொல்ல வேணாம், எம்பின்ட்டு சொல்ல வேணாம், யார்ட்டையும் சொல்ல வேணாம். நேராக முதலமைச்சர் அன்றைக்கி ஓட்டு கேட்க வந்தாங்க. ஒரு அம்மா தேன்மொழியோ என்னமோன்னு சொன்னாங்க. அவங்க அருள்மொழியோ என்னமோன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நம்பர்லாம் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. நேராக கொண்டு முதலமைச்சர்கிட்ட இதை சேருங்க. கிழத்திருக்கப்பல சின்னக்காரமேடு ஒரு பஞ்சாயத்தில் 3 கிராமம் இருக்குது. அந்த 2 கிராமத்துக்கு தான் சில வந்து சின்னக்காரமேடுங்கிறத அட்ரஸ் இல்லாத போகுது. எங்களுக்கு இது ரோடு வசதி இல்லை, சாலை வசதி இல்லை, குடிக்கிற தண்ணி கூட கடகடன்னு விட்டா அதுவும் சொன்னாக்க தேவனை பார்க்குறோம் ராவனை பார்க்குறாங்க வந்து எங்கள் ரோட்டை வந்து கிட்டத்தட்ட 40 வருஷமாக ஒரு செம்பராப்பை கூட போகல எங்கள் தெருவுக்கு. பல முறை சிமெண்ட் ரோடு வந்து அளந்துட போகிறாங்க வந்து இதுவரையும் போட்டது கிடையாது. நீங்கள் பார்த்து தான் செய்யணும். 40 வருஷமாக வந்து அளந்துக்கிட்டு போகிறாங்க.
யாருமே அளக்க கொலை அளக்குறாங்க. அளந்து முடிஞ்ச உடனே என்ன ஏதுன்னு கண்டுக்க மாட்டாங்க. நாங்களும் தண்ணி குடிக்க படாத பாடுபடுறோம். ஒலையிலையும் சேத்துலையும் கஷ்டமாக பள்ளிக்கூடம் போக மாட்டேங்குதுவோ, வேலைக்கும் போக மாட்டேங்குதுவோ, உலை சேரு கார் வண்டி இல்லாத அன்னிட்டு பொண்ணுக்கு மாப்பிள்ளை கொடுக்க மாட்டாங்க, மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. நல்ல ஊர் இல்லை, வீணா போன ஊர், எப்படி பொண்ணு கொடுப்போம் அதுவும் சொல்கிறாங்க. இங்கே வந்து அளக்கிறது பெருசு இல்லை, அவங்க போட்டும் கொடுக்க மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. இப்படியே நாங்களும் எங்களுக்கு படாத பாடுபட்டு நீங்களெல்லாம் இருக்கிற இடத்துல இருங்க, நாங்கள் வீணா போகிற இடத்துல இருந்தால் போட்டோம். நான் அந்த ஒலையிலையும் சேர்த்துட்டு போய் நாங்கள் தண்ணி கொண்டு உழுந்து உழுந்து எனக்கு இந்த கால் கையெல்லாம் முட்டியெல்லாம் நடக்க முடியாத, உட்கார முடியாத, ஒரு குடத்தை தேங்கிட்டு வந்து அப்படியே வந்து அசந்து சோர்ந்து உட்காந்து அப்புறம் ஒரு குடம் தூக்கிட்டு வரோம். நான் என்ன எனக்கு வயசு கொண்டா நான் ஓடி விழுந்தாலும் ஏஞ்சி ஓடி நான் தண்ணி தூக்கிட்டு விட்ட வரேன். என்னால் நடக்க முடியாத காரணத்தால் தான் நான் தண்ணி தூக்க போனாலும் நேற்று மழை இல்லை, தண்ணிக்கு போனேன்னா குடத்தை இடுப்பில் வச்சேன்னா அப்படியே தண்ணி குடத்தை அப்படியே போட்டுட்டு அப்படியே நான் செவனுன்ட்டு வந்து வீட்டில் படுத்தலாம் ஏந்திருக்கவும் முடியல. நாங்கள் என்ன செய்ய முடியும் சார், என்ன செய்ய முடியும்? ஒரு ஆஸ்பத்திரி போட்டு முடியல, ஒரு குழந்தை குட்டி பிறந்தா ஆஸ்பத்திரி வர்றதுக்குள்ளே அது உயிர் போகுதோ என்ன போகுதோ அது கடவுளுக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அதுக்குள்ளே உயிர் கூட்டால் போனதா கொண்டதால் போனதா எப்படி என்ன பண்ண முடியும்? அந்த வசதியெல்லாம் இருக்குது. இந்த ஊரில் அடிப்படை வசதி சுத்தமாக கிடையாது. இந்த கிராமம் ரொம்ப பின்தங்கி கிராமமாக இருக்குது. கடைசி வரைக்கும் இங்கேருந்து பிச்சாவரம் போகணுன்னா கூட 2 கிலோமீட்டர் போகணும், அங்கே போனால் தான் பஸ் ஏறணும். அதனால் பசங்க இங்கேருந்து இங்கே 5வது வரைக்கும் தான் இங்கே ஸ்கூல் இருக்குது. 8வது 10வது போகணுன்னா பிச்சாவரம் போய் தான் போகணும். அதுக்கு வந்து பசங்க போகிறதுக்கான வசதி இல்லாதனால பசங்க ஸ்கூலுக்கே போகிறது கிடையாது. இந்த ஊரில் தண்ணியே கிடையாது. தண்ணி வந்து நக்கந்தங்குடிலேருந்து இங்கேருந்து 13 கிலோமீட்டர் தண்ணி வருது. ஆனால் அந்த தண்ணி சாக்கடைக்கும் கீழே, பாலமான் சாக்கடைக்கு கீழே இருந்து தண்ணி வர்றதால வண்டல் மண் மேலே படிஞ்சு தண்ணியை அந்த தண்ணி தான் எல்லாத்துக்குமே யூஸு. எங்கள் ஊரில் உப்பு தண்ணி கிராமம், அதனால் அதை வச்சு தான் நாங்கள் எல்லாத்தையும் இது பண்ணுவோம். ஆனால் அந்த தண்ணி வந்து வண்டல் இருக்கிறதால கிட்னி ஃபால்ட் ஆகிற நிலமை கண்டிப்பாக இருக்குது. பசங்களுக்கெல்லாம் நான் பாதிப்பு கண்டிப்பாக இருக்குது. இதை எங்களுக்கு 2 பேரும் சரி செஞ்சு தரணும். அது இந்த ரோடு 2 பக்கம் கருவேலவங்க காடக்கத்தால் அது நாளுக்கு நாள் இது வெட்டிகிட்டே இருக்கும். ஆனால் அது துளுத்து தான் இருக்குது. பஸ் வசதி, இந்த ரோடு வசதி, இந்த தண்ணி வசதி மாவட்ட நிர்வாகம் எங்கள் செஞ்சு தரணும்னு நாங்கள் ஊர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.